ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம். இப்போ உலகம் முழுதும் லாட்ரி சீட்டு வித்துக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் லாட்ரி சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பரிசு தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது. மில்லியன் அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அதனால லாட்ரி சீட்டு ஒழுகுதோ இல்லையா, ஆனால் லாட்ரி சீட்டு வாங்குறதுல எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா பரிசு தொகை ரொம்ப பெருசாக மில்லியனில் கிடைக்கிறதுனால எல்லாருக்குமே லாட்ரி சீட்டு மேலே ஆர்வம் வந்துருச்சு. இதனால எனக்கெல்லாம் நிறைய ஃபோன் வருது. எங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்கள், ஏதாவது லாட்ரி சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது குழு கொடுங்க அப்படின்லாம். ஏன்னா ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு எல்லாம் கால் பண்ணுறாங்க. ஆனால் நான் எல்லாருக்கும் லாட்ரி சீட்டை பற்றி பேசி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பதிவுகளில் சில விஷயங்கள் சொல்லித்தரேன். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா, அமெரிக்கா, கனடா, அதே போல் துபாய், லண்டன், அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், இந்த கண்ட்ரியில் தான் அதிகமாக லாட்ரி சீட்டு இப்போ அமோகமாக விற்றுட்ருக்கு. நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஏன்னா அங்கே பரிசு தொகை ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. மில்லியன் அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. எப்படியாவது லாட்ரியில் பரிசு வாங்கணும், அதுக்கு என்னமாவது வழி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நிறைய கால்ஸ் வரதே அந்த மாதிரி கால்ஸ் நிறைய வருது. அதனால் நான் இதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அதுக்கு நேரம் இருக்காது. நான் ஏன்னா ஜாதகம் பார்க்குறதுனால, ஜோதிடராக இருக்கிறதுனால நான் ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா நான் ஜோதிடம் எனக்கு அதுதான் வேலை, தொழிலாக இருக்குது. அப்போ நான் பதிவுகளில் இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம், ஒரு அதிர்ஷ்டத்தை பற்றி இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி பொதுவாக பதிவு போட்டோம்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எதை வச்சு நம்ம அதிர்ஷ்டத்தை பற்றி பேச முடியும், அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக உள்ளது நட்சத்திரங்கள் தான். இப்போ நட்சத்திரங்கள்ங்கிறது மொத்தம் 27 நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தான், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பாங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே 27 நட்சத்திரத்துக்குள்ள ஒரு நட்சத்திரம் தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும். அதனால் நான் நட்சத்திரங்களை வச்சு இந்த பதிவுகளில் லாட்ரி சீட்டான அதிர்ஷ்டங்களை பற்றி சொல்லிட்டு வரேன். அப்படி பார்க்கும்போது நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா நல்ல பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ ஒருத்தர் ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னா அவருக்கு மற்ற நட்சத்திரங்களில் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள்னு சில இருக்குது. அந்த நட்சத்திரத்தை இயக்குனா, அதே போல் அது ஆக்டிவேஷன் பண்ணுவான். அந்த நட்சத்திரத்தை இயக்குனா அவருக்கு அதிர்ஷ்டம் பணம் வரும். அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட நம்பர். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில நம்பர் அதிர்ஷ்டமாக இருக்கும். அந்த நம்பர் அதையும் நான் இந்த பதிவுகளில் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு ஒரு லொக்கேஷன், ஒரு கடைக்கு போகிறாங்க. ஒரு கடைங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏன் நான் இடத்த சொல்கிறேன் அப்படின்னா, இடங்கிறது ஒரு சிலருக்கு நட்சத்திரத்தை பொறுத்து தான் ஒரு சில இடம் அதிர்ஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு இடங்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, நான் அந்த இடத்துக்கு போன பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது, அந்த இடத்துக்கு நான் போனாலே அதிர்ஷ்டம், அந்த இடம் தான் எனக்கு அதிர்ஷ்டமான இடம் அப்படின்லாம் பேசும்போது சொல்லுவாங்க. அது உண்மை தான் அது. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில இடங்கள் அதிர்ஷ்டம் கொடுக்கறதா இருக்கும். இப்போ லாட்ரி சீட்டில் என்ன தேவைப்படுது? அதிர்ஷ்டம் தானே தேவைப்படுது, பணம் தானே தேவைப்படுது. அதனால லாட்ரி சீட்டு வாங்குறவங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் இந்த அதிர்ஷ்டமான இடத்துல போய் லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு இடமும் அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடியது இருக்குது. இப்போ இந்த பதிவில் நான் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்களை சொல்கிறேன். இப்போ திருவோண நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா, இந்த
நூல் மில்லு, இந்த இண்டஸ்ட்ரி கம்பெனி, ஏதோ ஒரு மிஷின் அங்கே ஓடுற மாதிரி, மிக்ஸி விற்கிற கடை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று அரைக்கிற மாதிரி, அதை அரைக்கிற கடை, இந்த மாதிரி மிஷின் ஓடுற இடங்கள், அந்த மிஷின் ஓடுற இடங்களை பார்த்துட்டு பக்கத்தில் அந்த பில்டிங் இருந்ததுன்னா, லாட்ரி சீட்டு விற்கிற கடைகள் இருந்ததுன்னா, அங்கே லாட்ரி சீட்டு வாங்கினா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து வந்து திருவோண நட்சத்திரக்காரங்க நீர்நிலை சார்ந்த இடங்கள், அதாவது ஆறு, ஏரி, குளம், இல்லை தண்ணி டேங்க்கு பக்கத்தில் வந்து தண்ணி கேன் விற்கிற இடம், இப்படி நீர்நிலை சார்ந்த இடங்களில் போய் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து ஜவுளி கடை. இந்த ஜவுளி கடை இருக்கிற கடைக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டு கடை இருந்ததுன்னா அங்கே போய் லாட்ரி சீட்டு வாங்கினா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது. இப்போ நான் இந்த இடம்னு சொல்லும்போது 3 இடம் சொல்லியிருக்கேன். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மிஷின் ஓடுற இடம், அதாவது ஏதோ அரைக்கிற மிஷினு, இப்போ மாவு மிஷினு, அந்த நூல் மிஷினு, அப்படி இல்லைன்னா இந்த மிக்சி கிரைண்டர் விற்கிற கடை, அது மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்து நீர்நிலைகள் சார்ந்த இடங்கள் சொல்லியிருக்கேன். தண்ணி சம்மந்த ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். தண்ணி டேங்க்லாம் சொல்லியிருக்கேன். இது மாதிரி பார்த்துங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜவுளி கடை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி திருவோண நட்சத்திரக்காரங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல போய் லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பரு, அதுக்கடுத்து 14ஆம் நம்பரு, அதுக்கடுத்து 23ஆம் நம்பரு. இப்போ ஒருத்தர் லாட்ரி சீட்டு வாங்குறாருன்னா அவருக்கு வந்து 10 நம்பர் இருக்கும், இல்லை 15 நம்பர் இருக்கும், இல்லை 6 நம்பர் இருக்கும், இல்லை 4 நம்பர் இருக்கும், ஏதோ நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்குள்ளே 5ஆம் நம்பரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 5 இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கடுத்து 14 இருக்க மாதிரி பார்த்துக்கணும். 1, 4, 14 அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 23, 2, 3, 23 இது மாதிரி ஏதாவது ஒரு நம்பரு 5 இல்லை 14 அல்லது 23 வர மாதிரி இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க பார்த்து வாங்குங்க. இது வந்து திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க நம்பரு. இப்போ நான் வந்து சிலர் சொல்லலாம், நாங்கள் வாங்குகிற லாட்ரி சீட்டு கடைக்கே போக முடியாது, கடையே கிடையாது, நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் இப்போ நான் சொன்ன இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்களை அப்படியே வீடியோவாக பார்த்துட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் லாட்ரி சீட்டு வாங்குங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது நீர்நிலைகள் உள்ள இடம், அதான் தண்ணி சம்மந்தப்பட ஆறு, குளம், தண்ணி டேங்க்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீடியோவாக பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கலாம். அதுக்கடுத்து ஜவுளி கடையை வந்து வீடியோவாக பார்க்கலாம் யூடியூப்பில், அது பார்த்துட்டோம் லாட்ரி சீட்டு வாங்கலாம். அதுக்கடுத்து இந்த நூல் மில்லு, மாவு மில்லு, மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் விற்கிற கடைங்க, இதெல்லாம் வீடியோவாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்துட்டா நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைனில் லாட்ரி சீட்டு வாங்கினா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுபோல் என்கிட்ட சில பேர் வந்து இந்த மாதிரி லாட்ரி சீட்டு சம்மந்தமாக ஜாதகம் பார்த்துட்டு தான் நாங்கள் லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், எங்களுக்கு எங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகம் இருக்குது, லாட்ரி சீட்டு யோகம் இருக்கா, திடீர் யோகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கான விவரத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி வச்சு நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம். அதே போல் இந்த பதிவுகளில் நான் சில லாட்ரி சீட்டை பற்றி சில க்ளூ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் சொல்கிறேன். அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாதான் உங்களுக்கு நான் அடுத்து போடுற பதிவுகள் கிடைக்கும்.
இல்லைன்னா கிடைக்காது, அது மிஸ் ஆகிரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.